லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்று அதிகாலையிலேயே பதிவான ஒரு அதிர்ச்சியான செய்தியோடு நாங்கள் இன்றைய காணொலியை ஆரம்பிக்கின்றோம். அந்த அதிர்ச்சி செய்தி என்னவென்றால், முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன உயிரிழந்திருக்கின்றார். துப்பாக்கிச் சூட்டு காயத்துடன் அவர் முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. அவர் தமக்கு தாமே துப்பாக்கிச் சூட்டை ஏற்படுத்தி தற்கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகத்தான் முதற்கட்ட விசாரணைகளில் சொல்லப்படுகின்றது. முதற்கட்ட விசாரணைகளில் இது தற்கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகம் தான் தற்போதைக்கு நிலவுகிறது. 1986 ஆண்டு உதவி பயிற்சி போலீஸ் அத்தியட்சகராக போலீஸ் சேவையில் இணைந்து கொண்ட சி.டி. விக்ரமரத்ன 34 வருடங்களுக்கு அதிக காலம் போலீஸ் சேவையில் ஈடுபட்டிருந்தார். உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை அடுத்து போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித் ஜெயசுந்தர கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்ட நிலையில் பதில் போலீஸ் மா அதிபராக சி.டி. விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் 1 வருடமும் 7 மாதங்களும் குறித்த பதவியை வகித்ததுடன் பின்னர் 35வது போலீஸ் மா அதிபராக கடமைகளை பொறுப்பேற்றார். இந்நிலையில் 2023 ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதியுடன் அவர் தமது கடமைகளில் இருந்து உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுதான் செய்தி, இன்று காலையிலேயே பதிவான செய்தி இதுதான். ஆகவே 35வது இலங்கை போலீஸ் மா அதிபர் ஏன் இவ்வாறு தற்கொலை செய்து கொள்கின்றார் என்ற ஒரு மிக பெரும் கேள்வி சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றது. இன்னும் ஒரு பிக் ஷாக்கிங் நியூஸ் என்னவென்றால், இவர் உயிரிழப்பதற்கு ஒரு 4 மணித்தியாலங்களுக்கு முன்பு IODPP யூடியூப் தளம், அதாவது அஜித் தர்மபால என்கின்ற நபர், அவர் இலங்கையில் ஒரு போலீஸ் அதிகாரியாக கடமையாற்றி இருக்கின்றார். தற்பொழுது வெளிநாட்டில் வசித்து வருகின்றார். இந்த நிலையில் ஒரு 4-5 மணித்தியாலங்களுக்கு முன்பு அவருடைய யூடியூப் தளத்திலே ஒரு காணொலியை பதிவு செய்கின்றார். அந்த காணொலியில் சி.டி. விக்ரமரத்னனுடைய பெயர் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது சுரேஷ் சலேவுடன் இணைந்து ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பல சாட்சியங்கள் அளிக்கப்பட்டதாக, சரத் வீரசேகரவுடன் இணைந்து பல இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான முக்கியமான சாட்சிகள் அளிக்கப்பட்டதற்கு இவரும் காரணம் என அஜித் தர்மபால அவருடைய அந்த காணொலியிலே சுட்டி காட்டுகிறார், குற்றம் சுமத்துகிறார். அவருக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கிடைத்ததாகத்தான் அவருடைய காணொலியிலே சொல்கிறார். இது ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவலாக இருக்கின்றது. ஒரு நபர் உயிரிழக்கின்றார். உயிரிழப்பதற்கு ஒரு 4-5 மணித்தியாலங்களுக்கு முன்பு அவர் சம்பந்தப்பட்ட ஒரு காணொளி, அவர் பெயர் குறிப்பிடப்படுகின்ற ஒரு காணொளி வெளியாகின்றது. ஒருவேளை இந்த விடயத்தை பார்த்துவிட்டு அல்லது இப்படியான விடயங்கள் வெளியாகிவிட்டதே என்ற ஒரு அதிர்ச்சி நிலைக்கு உள்ளாகி தம்மை தானே தற்கொலை செய்து கொண்டாரா என்ற ஒரு சந்தேகம், கேள்வி எழுந்திருக்கிறது. அல்லது அவருடைய வயது மூப்பு, அதன் காரணமாக வெவ்வேறு மன அழுத்தங்கள், குடும்ப பிரச்சனைகளா, தனிப்பட்ட பிரச்சனைகளா, அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக அவர் தன்னை தானே தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கேள்வி சந்தேகங்களும் எழுந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஒரு பகுதியில் சொல்லப்படுகின்றது, அவருடைய மகனுக்கும் இவருக்கும் ஒரு கருத்து முரண்பாடு இருந்ததாகவும் வாக்குவாதங்கள் இடம்பெற்றதாகவும் அதன் காரணமாக இந்த மரணம் ஏற்பட்டதா என்ற விதத்திலும் பல சந்தேகங்கள் சமூக வலைத்தளங்களிலே பேசப்பட்டு வருகின்றது. நாங்கள் எதையுமே உறுதியாக இதுதான் நடந்திருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. இன்று அதிகாலைத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இப்போது நிறைய பேர் தற்கொலை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இது சற்று மர்மமாகத்தான் இருக்கின்றது. இவர் சி.டி. விக்ரமரத்ன 3 ஜனாதிபதிகளின் கீழ் இவர் போலீஸ் அதிபராக கடமையாற்றி இருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றவுடன் அப்போதைய போலீஸ் அதிபராக இருந்த பூஜித் ஜெயசுந்தர கட்டாய விடுமுறையில் அவர் அனுப்பப்படுகின்றார். அதற்கு பிறகு அந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலகட்டத்திலேயே சி.டி. விக்ரமரத்ன போலீஸ் அதிபராக நியமிக்கப்படுகின்றார். பிறகு ஆட்சி மாற்றம் இடம்பெறுகிறது. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி, அவருக்கு கீழேயும் சி.டி. விக்ரமரத்ன போலீஸ் அதிபராக தன்னுடைய கடமையை தொடர்கின்றார். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் இடம்பெறுகின்றது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகிறார். அவருக்கு கீழேயும் இவர் போலீஸ் அதிபராக கடமையாற்றிருக்கிறார். இலங்கை போலீஸ் மா அதிபர்களுடைய இந்த வரலாற்றில் 3 ஜனாதிபதிகளின் கீழ் பணியாற்றிய ஒரு போலீஸ் அதிபராக சி.டி. விக்ரமரத்ன காணப்படுகின்றார்.
இப்படி இருக்கின்ற நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் குறித்து சிடி விக்ரமரத்ன மிக முக்கியமான சாட்சிகளை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே வழங்கிவிட்டார். எப்படியோ எதெப்படியோ இவர் உயிரிழப்பதற்கு முன்பதாக ஒரு முக்கியமான சாட்சியத்தை நீதிமன்றத்திலே வழங்கி இருக்கிறார். அந்த சாட்சியத்தை நாங்கள் இன்றைய இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். முதலில் நாங்கள் அஜித் தர்மபால, நான் சொன்னேனே இவர் உயிரிழப்பதற்கு ஒரு 4 மணித்தியாலங்களுக்கு முன்பதாக ஒரு காணொளியில் இவருடைய பெயர், அதாவது சரத் வீரசேகரவுடன் விக்ரம் நாயக்க இணைந்து ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கியமான பல சாட்சியங்களை அளித்தார் என்ற அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட அந்த காணொளியில் அஜித் தர்மபால இவரை பற்றி என்ன சொல்கின்றார் என்பதை நாங்கள் முதலில் பார்த்து விடுவோம். அந்த காணொளியில் அவர் முதலாவதாக குற்றம் சாட்டுவது சுரேஷ் சலே அப்போது என்னென்ன விடயங்களை செய்தார். அவர் பல ரகசிய கூட்டங்களை நடத்தி இருக்கின்றார், அதுவும் நீதி அமைச்சு கட்டிடத்தில். அந்த கூட்டத்திற்கு சரத் வீரசேகர உட்பட இன்னும் பலர், இந்த சிடி விக்ரமரத்னமும் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். சுரேஷ் சலேவினுடைய வழிகாட்டுதலில் தான் எல்லா திட்டங்களுமே இடம்பெற்றதாக ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நாங்கள் விவரமாக பார்க்கலாம். சுரேஷ் சலே மீது அஜித் தர்மபால முன்வைத்த குற்றச்சாட்டுகள் என்ன? ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு நடைபெற்ற சில நடவடிக்கைகளில் சுரேஷ் சலே முக்கிய பங்கு வகித்தார். தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கிய ஆதாரங்களை மறைக்க முயற்சிகள் நடந்தன. விசாரணைகளில் தலையீடு செய்யப்பட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்துகிறார். இந்த நேரத்தில் சுரேஷ் சலே தலைமையில் இடம்பெற்ற ரகசிய கூட்டங்கள் குறித்த பல விடயங்களையும் இவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த உரையின்படி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை நீதி அமைச்சு கட்டிடத்தில் ரகசிய கூட்டங்கள் நடைபெற்றன. அந்த கூட்டத்தில் சுரேஷ் சலே, சரத் வீரசேகர, ஜகத் அலீஸ், சிடி விக்ரமரத்ன, இன்று உயிரிழந்த நபர், அவர் தான் அப்போதைய போலீஸ் மா அதிபர், அவரும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார். சிடி விக்ரமரத்ன, டபிள்யூ திலகரத்ன ஆகியோர் கலந்து கொண்டதாகத்தான் இவர் குறிப்பிடுகிறார். அவருக்கு நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து அனைத்து தகவல்களும் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை அடிப்படையாக வைத்து அவர் அவருடைய காணொளியிலே இந்த விவரங்களை வெளியிடுகிறார். அந்த ரகசிய கூட்டங்களின் போது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஆதாரங்கள் குறித்து முடிவுகள் பல எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. முக்கியமாக சாரா ஜாஸ்மின் என்ற அந்த விடயம், சாரா ஜாஸ்மின் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா, அவர் தப்பி சென்று விட்டார் என்று தான் பலராலும் சொல்லப்படுகின்றது. அதற்கான நிறைய சாட்சிகள் இருக்கின்றது. இருப்பினும் கோட்டாபே ராஜபக்சனுடைய காலத்திலே செய்யப்பட்ட டிஎன்ஏவில் மாத்திரம்தான் அவர் உயிருடன் இல்லை என்று ஒரு முடிவை சொல்கிறார்கள், ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அதற்கும் இவர்கள் பின்னணியில் இருந்ததாகத்தான் அஜித் தர்மபால குற்றம் சுமத்துகிறார். அதை நாங்கள் விவரமாக பார்க்கலாம். சாரா ஜாஸ்மின் உயிரிழந்ததாக காட்ட முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. டிஎன்ஏ பரிசோதனைகளில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. உண்மையான ஆதாரங்களை மாற்ற முயன்றதாக கூறப்பட்டது. இவை அனைத்தையும் சொன்ன அஜித் தர்மபால இப்படியும் சொல்கின்றார். புதிய விசாரணைகள் முன்னேற்றம் கண்டிருக்கின்றது. நல்லபடியாக நல்ல விதத்திலே தற்போது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பழைய விசாரணைகளில் ஆதாரங்களை அளித்தவர்கள் தற்போது அச்சத்தில் உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்னும் பல உறுதியான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அஜித் தர்மபால குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இவர் பலரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அவருடைய காணொளியில் யார் யார் என்று பார்க்கலாம். ஜகத் அலீஸ் உட்பட சில முன்னாள் அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று, அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அஜித் தர்மபால ஒரு கோரிக்கையினை முன்வைக்கின்றார். ரகசிய கூட்டங்கள் குறித்து தனி விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதாவது சுரேஷ் சலே தலைமையில் சரத் வீரசேகர, சிடி விக்ரமரத்ன, ஜகத் அலீஸ், டபிள்யூ திலகரத்ன இவர்கள் அனைவரும் இணைந்து அந்த ரகசிய கூட்டங்களில் என்ன பேசினார்கள், என்ன திட்டமிட்டார்கள் என்பது குறித்த ஒரு தனி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஜித் தர்மபால அவருடைய காணொலியினூடாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் கோட்டாபே ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு பல அதிகாரம் அதிகமாக வழங்கப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதையும் நாங்கள் பார்க்கலாம். கோட்டாபே ராஜபக்ச ஆட்சி காலத்தில் சில அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி விசாரணைகள் பாதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டப்படுகின்றது. அவருடைய காணொலியில், அதாவது சிடி விக்ரமரத்னவுக்கும் அதிக அதிகாரம் வழங்கப்பட்டதாகத்தான் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அஜித் தர்மபாலவினுடைய கூற்றுப்படி சுரேஷ் சலே, சரத் வீரசேகர, ஜகத் அலீஸ், சிடி விக்ரமரத்ன, இன்று உயிரிழந்த முன்னாள் போலீஸ் மாதிபர் டபிள்யூ திலகரத்ன, கோட்டாபே ராஜபக்ஷ, ஐபி சதுரங்க, வருண ஜெயசுந்தர இவர்களிடம்
விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற வேண்டும், நடத்தப்பட வேண்டும் என்று தான் அஜித் தர்மபால இன்று காலையில், அதாவது அதிகாலையில் வெளியிட்ட வீடியோவில் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த வீடியோ வெளியாகி 4-5 மணித்தியாலங்களிலே சிடி விக்ரமரத்ன தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வெளியாகின்றது. இதுதான் பிக் ஷாக்கிங்காக இருக்கின்றது, ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கின்றது. என்ன காரணம்? இவர் ஒரு சாட்சியாளர், முன்னாள் போலீஸ் அதிபராக 3 ஜனாதிபதிகளின் கீழே இவர் போலீஸ் அதிபராக சேவையாற்றி இருக்கின்றார். ஆகவே 3 ஜனாதிபதிகளின் கீழும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் எப்படியெல்லாம் நடந்தது, என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டது, என்னென்ன கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது, சாட்சிகள் அளிக்கப்பட்டதா, மறைக்கப்பட்டதா, அல்லது இவருக்கு தனிப்பட்ட விதத்திலே பலரும் பலவிதமான அழுத்தங்களை கொடுத்தார்களா என்பது குறித்த அனைத்து தகவல்களும் சிடி விக்ரமரத்னவுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போது அவர் உயிருடன் இல்லை. ஒரு துப்பாக்கி சூட்டு காயத்துடன் தான் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். ஆரம்ப கட்ட விசாரணைகளில் என்ன சொல்லப்படுகின்றது? அவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு பாதி சந்தேகம் கேள்வி எழுந்திருக்கின்றது. அதற்கு பிறகு நாங்கள் சிடி விக்ரமரத்ன கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே வழங்கி இருக்கின்ற சாட்சி சம்பந்தமாக மிக முக்கியமாக நாங்கள் அவதானம் செலுத்தியாக வேண்டும். இப்பொழுது நாங்கள் அவர் வழங்கிய சாட்சியையும் பார்க்கலாம். நீதிமன்றத்தில் சிடி விக்ரமரத்ன வழங்கிய சாட்சி இதோ. 2019 ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி மூத்த பிரதி போலீஸ் அதிபராக இருந்த சிடி விக்ரமரத்ன இடைக்கால போலீஸ் அதிபராக தனது கடமைகளை ஆரம்பித்திருக்கின்றார். பின்னர் 2020 நவம்பர் 25ஆம் தேதி அவர் உத்தியோகபூர்வமாக போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டார். 2023 நவம்பர் 23ஆம் தேதி அவர் ஓய்வு பெறுகிறார். 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி காலை உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது கொழும்பில் உள்ள சில ஓட்டல்களில் வெடிப்புகள் இடம்பெற்றதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவியதாகவும், பின்னர் உண்மையில் குண்டுவெடிப்புகள் நடைபெற்றதை தொடர்ந்து அன்றைய போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தர அந்த விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் சிஐடியிடம் ஒப்படைத்திருந்ததாகவும் இவர் சாட்சி வழங்கியிருக்கின்றார். 2019 ஏப்ரல் 26ஆம் தேதி பிற்பகல் 3 தொடக்கம் 4 மணி அளவில் அம்பாறை பிராந்திய போலீஸ் அதிகாரி சமந்த விஜயசேகர தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சில வீடுகளை சோதனை செய்ய வேண்டியிருப்பதாகவும் அதற்காக இராணுவ உதவி தேவைப்படுவதாகவும் கூறியிருக்கின்றார். போலீஸ் அதிபரின் அனுமதியை பெற முடியாததால் அது குறித்து சிடி விக்ரமரத்னவிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி போலீஸ் அதிபரின் அனுமதி கிடைத்ததாக கருதி இராணுவத்தினரும் விசேட அதிரடி படையினரும் இணைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அவர் ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகின்றது. அதன் பின்னர் சாய்ந்த மருது சம்பவத்துக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த இடத்தில் ஷஹரான் அசீமின் குழுவில் உயிருடன் இருந்தவர்கள் அனைவரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களில் சிலர் துப்பாக்கி சூட்டுக்கு பிறகே கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் தற்போது நிலவுகிறது. பின்னர் இவர்கள் அனைவரும் ஏப்ரல் 21ஆம் தேதி தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. ஆரம்பத்தில் அம்பாறை பிராந்திய போலீசார் இந்த விசாரணையை மேற்கொண்டதுடன் பின்னர் அது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. 2019 மே 2ஆம் தேதி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களில் இருந்து எடுக்கப்பட்ட 26 மாதிரிகள் அரச ரசாயன பகுப்பாய்வாளரிடம் அனுப்பப்பட்டன. ஆனால் அவற்றில் 11 மாதிரிகள் சேதமடைந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் மாதிரிகள் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டாலும் அது தொடர்பான விவரங்கள் தனக்கு தெரியாது என்றும் அது குறித்து விசாரணை அதிகாரிகளிடம் தான் கேட்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். யார்? சிடி விக்ரமரத்ன. 2019 செப்டம்பர் மாதம் முதல் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைத்தது. அதில் சாரா ஜஸ்மின் உயிரிழந்தார் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. அதாவது அவர் அந்த இடத்தில் இருந்தார் என்பதற்கான எந்தவிதமான ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று சிடி விக்ரமரத்ன அன்று சாட்சி வழங்கியிருக்கின்றார். இதையடுத்து விசாரணை அதிகாரிகள் 2வது ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையை கோரினர். ஆனால் ஏன் 2வது அறிக்கை கோரப்பட்டது, எவ்வாறு அது மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்து தனக்கு நினைவும் அறிவும் இல்லை என்று சிடி விக்ரமரத்ன தெரிவித்திருக்கின்றார். 2021 மார்ச் 3ஆம் தேதி கிடைத்த மற்றொரு அறிக்கையிலும் DNA பரிசோதனையின் அடிப்படையில் சாரா ஜஸ்மின் உயிரிழந்தார் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்று சிடி விக்ரமரத்ன குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விவகாரம் தேசிய பாதுகாப்பு சபையில் விரிவாக விவாதிக்கப்பட்டது.
மேலதிக விளக்கங்களுக்காக சிஐடியின் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்க பாதுகாப்பு சபைக்கு அழைக்கப்பட்டார். அவரிடம் டிஎன்ஏ பரிசோதனைகள் குறித்து கேட்டபோது தெளிவான பதில் வழங்க முடியவில்லை. சாரா ஜஸ்மின் உயிருடன் உள்ளாரா இறந்து விட்டாரா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது என்றிருக்கின்றார். அதனால் சம்பவ இடத்தை மீண்டும் ஆய்வு செய்து 2 அல்லது 3 வாரங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பாதுகாப்பு சபை உத்தரவிட்டது. பின்னர் பிரசாத் ரணசிங்க தலைமையிலான குழு சாய்ந்தமருது வீட்டை மீண்டும் ஆய்வு செய்தது. அந்த ஆய்வில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இறுதி முறையாக சாரா ஜஸ்மின் காணப்பட்ட நேரத்துக்கும் வெடிப்பு நடந்த நேரத்துக்கும் இடையில் அவர் என்ன செய்தார் என்பது தெரியாததால் அந்த காலப்பகுதியில் அவர் அங்கிருந்து வெளியேறியிருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. அதன்படி அவர் உயிருடன் இருக்கலாம் என்ற முன்னெண்ணத்தின் அடிப்படையில் விசாரணையை தொடர வேண்டும் என்று பிரசாத் ரணசிங்க பரிந்துரைத்தார். பாதுகாப்பு சபையும் அதற்கு இணக்கம் தெரிவித்தது. அப்போதைய ஜனாதிபதியும் சாரா ஜஸ்மின் உயிருடன் இருக்கலாம் என்ற அடிப்படையில் விசாரணையை முன்னெடுத்து அதன் முன்னேற்றத்தை தொடர்ந்து அறிக்கையிடுமாறு உத்தரவிட்டதாக கூறப்படுகின்றது. பின்னர் 2022 ஏப்ரல் 27 சிஐடி அதிகாரிகளின் மேற்பார்வையில் மீண்டும் சுமார் 80 புதிய உடல் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அரச ரசாயன பகுப்பாய்வாளரிடம் அனுப்பப்பட்டன. இந்த நடவடிக்கைகள் எதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டன, யார் உத்தரவிட்டனர் என்பதற்கான விவரங்கள் தனக்கு தெரியாது என்றும் சிடி விக்ரமரத்ன சாட்சி வழங்கும் போது சொல்லியிருக்கின்றார். 2023 மார்ச் மாதம் சிறைகளில் கடுமையான நெரிசல் நிலவியது. இது பாதுகாப்பு சபையில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சிறைகளில் கொள்ளளவை விட 3 மடங்குகளுக்கும் அதிகமான கைதிகள் இருந்ததால் கலவரம் ஏற்பட்டால் கட்டுப்படுத்துவது கடினமாக இருக்கும் என்றும் அன்று பேசப்பட்டிருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் போதைப்பொருள் வழக்குகளுக்கான அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் தாமதமாக கிடைத்தது எனவும் அப்போது தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து அப்போது அரச புலனாய்வு சேவையின் தலைவர் சுரேஷ் சலே ஆய்வு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தார். சுமார் 17,000 பேர் போதைப்பொருள் வழக்குகளில் சிறையில் இருந்ததாகவும் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன அரச ரசாயன பகுப்பாய்வு துறைக்கு தேவையான உதவிகளை வழங்க முடியும் என தெரிவித்ததாகவும் இவருடைய சாட்சியில் கூறப்பட்டது. அந்த காலத்தில் அரச புலனாய்வு சேவை, இலங்கை கடற்படை மற்றும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு இணைந்து பெரிய அளவிலான போதைப்பொருள் பறிமுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இதையடுத்து ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள் சுரேஷ் சலேவுடன் சிடி விக்ரமரத்னவுடனும் சேர்ந்து அரச ரசாயன பகுப்பாய்வாளரை சந்திக்குமாறு உத்தரவிட்டனர். அந்த சந்திப்பு அரச ரசாயன பகுப்பாய்வாளர் தீபிகா விஜயசுந்தர தலைமையில் நடைபெற்றது. அதில் சுமார் 25 போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் கோவிட் பெருந்தொற்று, அதிகாரிகள் பற்றாக்குறை, சம்பவ இடங்களுக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதியின்மை போன்ற காரணங்களால் அறிக்கைகள் தாமதமாகியதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போலீசார் அனுப்பிய பல மாதிரிகளில் போதைப் பொருள் எதுவும் இல்லாதவை அதிகமாக இருந்ததாகவும் பரிசோதனைக்கு தேவையான ரசாயன பொருட்களை பெறுவதில் நிதி சிக்கல்கள் இருந்ததாகவும் கூறப்பட்டது. அதேபோல் நவீன ஆய்வக உபகரணங்கள் தேவைப்பட்டாலும் அமெரிக்க தடைகள் காரணமாக அவற்றை பெறுவதில் சிக்கல்கள் இருந்ததாகவும் மாற்று நாடுகளில் இருந்து அவற்றை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் சிஐடியின் முன்னாள் இயக்குநரும் முன்னாள் மூத்த அதிகாரிகளும் சாரா ஜஸ்மினுக்கான 3வது டிஎன்ஏ பரிசோதனையை நடத்துமாறு தங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக, அதற்கான அரச ரசாயன பகுப்பாய்வு துறைக்கு நேரில் சென்று மாதிரிகளை பெற்றதாகவும் சிடி விக்ரமரத்ன தெரிவித்திருக்கின்றார். சிடி விக்ரமரத்ன இதற்கு பதிலளிக்க போது, தாங்கள் அரச ரசாயன பகுப்பாய்வு துறைக்கு சென்றதன் நோக்கம் சிறைகளில் நிலவிய நெரிசல் மற்றும் அறிக்கைகள் தாமதமானது குறித்து பேசுவதற்காக மட்டுமே என்றும் அப்போது தற்செயலாக சாரா ஜஸ்மின் தொடர்பான அறிக்கையும் வழங்கப்பட்டதாகவும் விளக்கம் அளித்திருக்கின்றார். அதன் பின்னர் அந்த அறிக்கை சரியானது என்றும் டிஎன்ஏ முடிவு நேர்மறையாக பாசிட்டிவ் வந்துள்ளதாகவும் அதன் பிரதியை வழங்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அவர் கூறினார். அந்த அறிக்கையின் பிரதியை அவர் பெற்று பிரசாத் ரணசிங்கவிடம் வழங்கி அதை சரிபார்க்குமாறும் அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்தார். பின்னர் பாதுகாப்பு சபையில் இந்த விவகாரம் மீண்டும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் இலங்கையில் பணியாற்றிய இந்திய புலனாய்வு அமைப்பின் தலைவரும் இந்த விவகாரத்தில் அதிக அக்கறை காட்டியதாகவும் சாரா ஜஸ்மின் உயிரோடு உள்ளாரா அல்லது உயிரிழந்தாரா என்பது இந்தியாவுக்கு முக்கியமான தகவலாக இருந்ததாகவும் அவர் கூறினார். இந்திய அதிகாரி தம்மை சந்தித்ததாக ஒவ்வொரு முறையும் சாரா ஜஸ்மின் தொடர்பான உறுதியான தகவலை எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்ததாகவும் அந்த தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க இந்தியா திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் பாதுகாப்பு சபை கூட்டங்களில் சுரேஷ் சலே வழக்கமாக சாய்ந்தமருது சம்பவத்தையும் சாரா ஜஸ்மின் தொடர்பான மேலதிக டிஎன்ஏ பரிசோதனைகளையும் தொடர்ந்து முன்வைத்ததாகவும் சிடி விக்ரமரத்ன கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே சாட்சி வழங்கும் போது இந்த அனைத்து விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே சிடி விக்ரமரத்னவுக்கு அவருடைய சாட்சியின் அடிப்படையில் நான் இதை கூறுகிறேன். சிடி விக்ரமரத்னவுக்கு சாரா ஜஸ்மின் தொடர்பான
DNA பரிசோதனைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதை அவருடைய சாட்சியிலே எங்களுக்கு விலகிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பல மர்மங்கள், பல சந்தேகங்கள், பல கேள்விகள் இருக்கிற நிலையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஸ்ரீ விக்ரமரத்ன இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். இது கொலையா தற்கொலையா? விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இது அவரை ஒரு துப்பாக்கியால் அவரை தன்னைத்தானே சுட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் என்று தான் சொல்லப்படுகின்றது. பலர் இதை தற்கொலை என்று உறுதிப்படுத்தி விட்டார்கள். அதாவது வெளியிலே பேசுபவர்கள், பல ஊடகங்கள் இது ஒரு மர்மத்திற்குரிய மரணம் தான் என்று பெரும்பாலும் சொல்லப்படுகின்றது. பல சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கின்றது. காரணம், இவர் ஒரு முக்கிய சாட்சியாளராக இருப்பதால். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். ஸ்ரீ விக்ரமரத்ன முன்னாள் போலீஸ் மா அதிபருடைய இந்த மரணம் சம்பந்தமான முழுமையான மற்றும் மேலதிக தகவல்களை எங்களுடைய அடுத்தடுத்த காணொளிகளில் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.